ஈவே ராமசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஈவே ராமசாமியின் அறிவோக்கியதையை சொல்லும் காணொளிகளாக இன்றைக்கு பார்ப்போம். இலங்கை தமிழர் தலைவர் செல்வநாயகம் ஈவே ராமசாமியை சந்தித்து இலங்கை தமிழர்களுக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டபோது ஈவே ராமசாமி, நானே அடிமை, இன்னொரு அடிமைக்கு உதவுவது எப்படி? ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்காக போராட முடியாது என்றார். வே. ஆணைமுத்து, பெரியார் தமிழர் பகைவரா என்கிற தலைப்பில் விகடனுக்கு தந்த பேட்டியில் கூறியிருந்தது அது. ஈவே ராமசாமி கூறிய பதில் சரி தானா என சிந்தித்தால் நிச்சயம் அறிவு நாணயமற்ற பதில் தான் அது என்றே கூற வேண்டியிருக்கும். காரணம், பௌத்தத்தின் மாபெரும் ஆதரவாளனாக இருந்த ஈவே ராமசாமி உலகெங்கும் பௌத்த மாநாடு எங்கு நடந்தாலும் போய வந்த ஈவே ராமசாமி அதே சிங்களம் பேசும் பௌத்தர்களால் தமிழர்களுக்கு ஆபத்து எனும்போது தனது பௌத்த அபிமானத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். தமிழனாய் போனால் தானே சிங்களன் மிதிப்பான். பௌத்தனாய் பௌத்த சித்தாந்தத்தை பேசியபடி அணுகியிருந்தால் தமிழர்களுக்கு சாதகமாக ஏதாவது நடந்திருக்கலாம். மனிதர்களின் கஷ்டத்தை தீர்க்காத மதம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் தான் என்ன என்பார் ஈவே ராமசாமி. அதையே தான் பௌத்த விஷயத்தில் ஈவே ராமசாமியிடம் கேட்கிறோம். அதன் அபிமானியாக ஈவே ராமசாமியே இருந்தாலும் என்ன பிரயோசனம்? இது கற்பனைத்தான். ஆனால் அன்றைய ஈவே ராமசாமி வரை இன்றைய கி. வீரமணி வரை தங்களை பௌத்த அபிமானிகளாக காட்டிக்கொண்டு இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு அப்படியொரு முயற்சிக்கு ஏன் முயலவில்லை? முயன்றாவது தோற்று போயிருக்கலாம். முயலாமலே இருந்துவிட்டார்கள். இந்தியாவில் பௌத்த மாநாடு நடக்கும்போது அங்கே சிங்களவர்களும் முக்கியமாய் சிங்கள பௌத்த அரசியல்வாதிகளும் வருவார்கள். திருப்பதிக்கு பௌத்த சிங்கள அரசியல்வாதிகள் வந்தால் கருப்பு கொடி காட்டுபவன், பௌத்த விஷயமாக வந்தால் கருப்பு கொடி காட்ட மாட்டான் என்பதுவும் அவர்கள் அறிவிலுள்ள பிழை. இங்கிருந்து திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்களும் பௌத்த மாநாடுகளில் கலந்து கொள்ள போவார்கள். அங்கே போய் ஒருவர் மூஞ்சியை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பதற்கு தமிழக பௌத்தர்களாய் திராவிடர் கழகத்தவர்கள் சிங்கள பௌத்தர்களோடு பேசி இருக்கலாம். சமீபத்தில் கூட ஜப்பான் நாட்டிற்கு சென்ற கி. வீரமணி பகுத்தறிவு பகவான் புத்தன் சிலை முன் நின்று போட்டோ பிடித்து கொண்டார். இனவெறி பிடித்து அலைவதில் சிங்கள பௌத்தனுக்கு குறைந்தவனில்லை. திராவிட பௌத்தர்களாம் ஈவே ராவாதிகள் என்பது ஒரு வருந்தத்தக்க உண்மை. உதாரணத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறோம். செய்தியும் சிந்தனையும் என்கிற தலைப்பில் மே 9, 2012 நாள் விடுதலையில் திணை அறுத்தவன் என்கிற தலைப்பில் ஒரு துணுக்கு செய்தி வந்திருந்தது. வாசியுங்கள். இலங்கையில் திருக்கேஸ்வரம் கோவில் பகுதியில் 1500 கிலோ எடையுள்ள புத்தர் சிலை வைக்கப்படுகிறது என்று வந்த செய்திக்கு கி. வீரமணியின் பத்திரிகை விடுதலை இவ்விதமாக சிந்தித்து தம் கருத்தை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் எத்தனை புத்தர் சிலைகளை மாற்றி இந்து கடவுள்களை நிர்மாணித்தார்கள். திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்று வைத்துக்கொள்ள வேண்டியதுதானே. எவ்வளவு கேவலமான பதில்! பௌத்த சிங்களவனுக்கு தப்பாமல் உள்ளதே திராவிட பௌத்தனின் இனவெறி. ராவணனின் படை என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டு திரிந்ததற்கு பௌத்தர்களாய் சிங்கள அரசோடு பேச முயன்றிருக்கலாம். இதுநாள் வரை பௌத்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஈவே ராவாதிகள் தமிழர்கள் பிரச்சனை தீர அந்த மாநாடுகளை பயன்படுத்தி கொண்டிருந்திருக்கிறார்களா? ஈவே ராமசாமி காலத்தில் இவ்வளவு உக்கிரமாய் ஈழப்பிரச்சனை மாறி இருக்கவில்லை. ஆயுத போராட்டமாகவும் மாறவில்லை. 80களுக்கு பிறகாவது பௌத்த ஆதரவு திராவிட புள்ளிகள்
பௌத்த சிங்கள அரசிடம் பௌத்த அபிமானிகளாக தங்களால் முடிந்த அளவு தமிழர் பிரச்சினைக்கு ஒரு தீர்வை எட்ட முயன்றிருக்கலாமே. பார்ப்பனிய இந்திய அரசிடம் நம்பிக்கை இல்லை என கூறியவர்கள் பௌத்த முகமூடியுடனாவது இலங்கை பிரச்சனையை அணுகி இருக்கலாமே. ஒரு முறை 2008 இலங்கை எம்பி சிவாஜிலிங்கம் காஞ்சி சாமியார் ஜெயேந்திரை சந்தித்து ஈழப்பிரச்சனை தீர்க்கப்பட தாங்களும் உதவ வேண்டும் என கேட்டார். நகைப்புக்குரிய செயல்பாடு தான். ஆனாலும் முயன்றிருக்கிறாரே. அப்போது தொலைக்காட்சி விவாதத்தில் தீக. அருள்மொழியிடம் இந்த சந்திப்பு குறித்து கேட்டபோது எதை தின்றாவது பித்தம் தணிக்க பார்க்கிறார்கள் என்றார். ஏதோ ஒரு நப்பாசையில் காஞ்சி ஜெயேந்திரரை எல்லாம் ஈழப்பிரதிநிதிகள் சந்திக்கும்போது இலங்கை பௌத்தர் அரசியல்வாதிகளை இந்திய தமிழக பௌத்த பெரும்புள்ளிகள் சந்தித்து பேசி இருக்கலாமே. பாதிரிமார்கள் கூட தங்களால் முடிந்த அளவு பேச்சுவார்த்தைக்கு உதவினார்களே. சில முஸ்லிம் நாடுகளின் மதத்தலைவர்கள் பிற முஸ்லிம் நாடுகளின் பிரச்சனை குறித்து பேசி அமைதிக்கு முயல்வதில்லையா? ஆனால் பேசி இருக்க வேண்டிய திராவிட பௌத்தம் அதற்கான முயற்சியிலேயே இறங்கவில்லை. பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டவன் பகுத்தறிவாதி போல் நடந்து கொள்ளவில்லையே. இந்த விஷயத்திற்காக ஈ.வே. ராமசாமியை முழுமையாக குறை சொல்லவும் முடியாது. காரணம், இப்படியொரு வாய்ப்பு இருப்பதே அவர் மண்டை மூளைக்கு தெரியாமலே கூட இருந்திருக்கலாம். ஈ.வே. ராமசாமியை உணர்ந்தவர்கள் அதை மறுக்க மாட்டார்கள். ஈ.வே. ராமசாமிக்கு எதுவுமே காலம் தப்பி தானே தெரியவரும். ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்காக போராட முடியாது என்று ஈ.வே. ராமசாமி தமிழர் தலைவர் செல்வநாயகத்திடம் கூறியது முழுமையாக சிந்திக்காமல் பேசியதாகவே பார்க்க வேண்டும்.